channel. So இன்னைக்கு ஒரு அமேசிங் வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் 10th அண்ட் 12th இந்த வீடியோஸ் ஸ்டடி டிப்ஸ் ரிலேட்டட் எப்படி ஒரு சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து சில பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எஸ்பெஷலி ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் அப்படி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து 12th படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்போம். நம்ம 10th ஆல்ரெடி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருப்போம். ஸோ அதனால என்ன நினைப்பாங்க, 11th நம்ம கொஞ்சம் லெத்தாச்சிக்கா இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருப்போம். திருப்பி 12th ஹார்ட் ஒர்க் போடும்போது அந்த ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட்டா மாறும். நீங்க 11th ஃபுல்லா மோரோவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி 12th படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அண்ட் மோரோவர் 12th நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் போட்டு திருப்பியும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 months ரொம்ப எரிச்சலா வரும். ஏன்னா நம்ம 11th கொஞ்சம் என்ஜாய் நல்லாவே பண்ணிருப்போம். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து 11th கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து போட்டு படிக்கிறது சேஃப். ஏன்னா நம்மளுக்கு 12th தேவையான பேசிக்ஸ், காலேஜுக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம 11th படிக்கிற மாதிரி இருக்கும். 11th வந்து 12th பேசிக் அண்ட் 12th அண்ட் 11th வந்து காலேஜ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து 11th சொல்றது அண்ட் மக்கப் பண்ண தேவையில்லை, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியரா தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா, மோரோவர் நோட்ஸ் எழுதி பழகுங்க நல்லா. இது வரைக்கும் நிறைய பேருக்கு நோட்ஸ் எழுதுற ஹேபிட்ஸ் இல்லைன்னா அது ஒரு பெர்ஃபெக்டான குட் ஹேபிட். உங்களுக்கு வந்து நோட்ஸ் எழுத ஆல்ரெடி வரும்னா சூப்பர் வெல் டன். இல்லைன்னா நீங்க அந்த 11th ஸ்டாண்டர்ட் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா நோட்ஸ் எழுத பழகிக்கோங்க. ரன்னிங் நோட்ஸ் கிளாஸ்ல எடுங்க, வீட்டுக்கு வந்து புக் ரீட் பண்ணி கிளாஸ்ல கவனிச்சதெல்லாம் சேர்த்து ஒரு நோட்ஸா எழுதுங்க. மோரோவர் நீங்க அந்த நோட்ஸ் வச்சு படிக்கலாம்னாலும் பிரச்சனை இல்லை, பட் அந்த ஹேபிட் வளரணும். ஆக்சுவலி நீங்க நோட்ஸ் எழுதும் போது இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். சோ அப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் தெரியும். சும்மா இருக்கிறது எல்லாத்தையுமே புக்ல இருக்கிறது சார் சொன்னது எல்லாத்தையுமே வந்து நீங்க எழுதி வச்சீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எது இம்பார்ட்டன்ட், எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு எழுதணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம 11th படிக்கிற மோர் ஓவர் அந்த சிலபஸ் சிலபஸ் சொல்ல கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தான் 12th. சோ அதனால அந்த டைமிங் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க. எஸ்பெஷலி தமிழ்ல தான் நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த குறிப்பிட்ட டைம்ல நம்ம நினைச்சதை பிரசென்ட் பண்ணணும். சோ அதனால இப்ப நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது திருப்தியா வரணும். சோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சோ நீங்க எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ மோர் ஓவர் அது ஃபுல்லாவே அந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா அதை வந்து அழகா எழுதிட்டு வந்துடும். சோ அதுக்கு எப்போ ரைட்டிங் பிராக்டிஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு படிக்கிறீங்களோ அதே தக்கும் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மென்டலி நீங்க வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா நிறைய பிளே பண்ணணும் அண்ட் நிறைய ஃபேமிலி டைம் வேணும். சோ அதெல்லாம் அலோகேட் பண்ணி படிங்க. நம்ம சிலபஸ் வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சாலே போதும். 11th ரொம்ப செயின் ஆகி படிக்க செஸ் போட்டுலாம் வந்து படிக்க தேவையில்ல, பட் படிக்க கூடாது. அதுக்காக ஃபுல்லா படிக்காமே இருந்துடக்கூடாது. நம்ம 10th விட ஒரு 5 to 10% நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் கம்மியா போட்டாலும் ஓகே தான். பட் அது நீங்க நம்ம 12th திருப்பி ஹார்ட் ஒர்க் உட்காந்து படிக்கிற ஸ்டேட் வந்துடும். ஆனா நீங்க 10th கம்பேர் பண்ணும்போது 10th 100% ஹார்ட் ஒர்க் போட்டு 11th வெறும் 40 or 50% ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் போட்டீங்க. அப்புறம் திருப்பியும் வந்து நீங்க 10th 12th நிறைய மார்க் எடுக்கணும்னா கஷ்டம் எடுத்துடலாம். பட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப வந்து இதுவா இருக்கு. ஏன்னா நம்மளோட பாடி மைண்ட் வந்து பிக்ஸ் ஆகாது. நம்ம கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பழகிட்டதுனால. சோ அதனால என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் நிறைய வச்சாலும் அதே அளவுக்கு படிச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா திருப்பியும் நீங்க இது 1 year படிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் நெக்ஸ்ட் இயர் 12th ஹார்ட் ஒர்க் போடணும். சோ அதனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆக வேண்டாம். அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே செட் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளவு மார்க் எடுக்க போறோம் அண்ட் எந்த கெரியர் சூஸ் பண்ண போறோம். அதுக்கேத்த சப்ஜெக்ட்ஸ் நல்லா நாலேஜபிளா இருங்க. அண்ட் இப்போ பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அண்ட் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பயோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோ ஃபீல்ட்ஸ் சைட் போடுறது கிடையாது, பயாலஜி ஃபீல்ட் சைட் போடுறது கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் சைடு வராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்ஜினியரிங் தான் போறீங்க, பயாலஜி எடுத்துட்டோம்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நல்லா வந்து
கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பயாலஜி நீங்க வந்து அவ்வளவு மார்க் எடுக்க தேவையில்லை. சோ அப்படி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, நான் ஏதோ ஒரு இதுல நான் பயாலஜி எடுத்துட்டேன், பட் ஸ்டில் நான் பயாலஜி போறது இல்லைன்னு உங்களுக்கு இப்போ ஃபீல் ஆயிடுச்சுன்னா, இல்ல நீங்க நீட் எழுதுறீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. ஃபீல் ஆச்சுன்னா நீங்க இந்த 3 சப்ஜெக்ட் வெல்டனா கான்சென்ட்ரேட் பண்ணி மார்க் எடுத்துக்கலாம். அண்ட் லாங்குவேஜுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. பட் கொஞ்சம் மினிமலா ஸ்பெண்ட் பண்ணாலே நிறைய ஸ்கோர் வாங்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயும் ஒரு டீசென்ட் ஸ்கோர் வாங்க ட்ரை பண்ணுங்க 11th. அண்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த் ரொம்ப டேக் கேர் பண்ணுங்க. நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும்னு நினைச்சனோ போக் மோரோவர் பெருசா அதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. ஸோ நான் வந்து அந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.